பிக் பேங் போகன் அப்படிங்கிற சேனலை எல்லாரும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. வரலாறுகளை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பிக் பேங் போகனோட தோழருக்கு, அந்த பேசக்கூடிய தோழருக்கு பேர் மறந்துட்டேன். அந்த தோழருக்கு நாம் ஒரு அறிவு கடிதம் எழுதலாம் அப்படின்னு இருக்கோம். அறிவு கடிதத்தை அவர் தம்ப்நெயில்ல சீமானுக்கு அன்பு கடிதம் எழுதியிருந்தார். இப்படி வச்சு ஒரு தம்ப்நெயில் வச்சுருந்தாரு. நாம் அவருக்கு அறிவு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சுருவோம். சரிங்களா? சீமானோட ரசிக குஞ்சா ஒரு ஜாம்பியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அந்த மனுஷன். பாவம் நமக்கெல்லாம் தெரியல. நான் கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரோட சேனலை தொடர்ச்சியா பார்த்துருக்கேன். வரலாறுகள ரொம்ப எளிமையா நல்லா எடிட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள குடுப்பாங்க, வரலாறு தகவல்கள. அப்ப அவர் என்ன கிளைம் பண்ணிப்பார் அப்படின்னா, நான் பேசுறது தான் என்னோட முகமா தான் நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி ஒரு 4, 5 பேர் ஒர்க் பண்றாங்க டீமா. தகவல்லாம் அவங்க தான் சேகரிச்சு குடுப்பாங்க. ஸோ, நான் அந்த தகவல நான் எளிமையா உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆரம்ப கட்டத்தில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சேனல் என்ன தரத்தோட இயங்குது அப்படின்னு நம்ம பெருசா ஆ பார்த்ததில்ல. ஏன்னா நமக்கு நம்ம வேலைகளே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, அத நம்மளால கவனிக்க முடியாம போச்சு. இப்படி தரவுகள ஆய்ந்து அறிந்து குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அவரோட பிக் பேங் போகனோட அந்த அடிப்படை இருக்குல்ல, தகவல ஆய்ந்து அறிந்து எடுக்கிற அந்த அடிப்படை தான் அவங்களோட சேனலோட ஆணிவேரே, அடிப்படையே. அதுவே கேள்விக்குள்ளாகிற அளவுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, "சீமானுக்கு அன்பு கடிதம்" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் சீமானுக்கு. மதிப்பிற்குரிய அண்ணன் சீமானுக்கு. ஐய்யய்யோ! ஜாம்பி நம்ப பிக் பேங் போகனுக்கு அறிவு கடிதம் அப்படிங்கிறத விட ரொம்ப சரியான டைட்டிலா எது இருக்குன்னா, "ஜாம்பி போகனுக்கு அறிவு கடிதம்" அப்படின்னு எழுதுறதா தான் சரியா இருக்கும். ஒரு சீமானோட ரசிக குஞ்சின்னு வெளியே காட்டிக்காமயே தன்னை ஒரு முற்போக்கு வேடத்திலேயே காட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்ன பி கியூபர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் இவரே ஏமாத்திக்கிட்டு இருந்தாப்புல, இவர் போய் சீமானோட ரசிக குஞ்சா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கும். நிறைய பேர் ஒருவேளை அவரோட சேனலோட ஃபாலோவர்ஸா இருக்கலாம், நம்ம சேனலை பார்க்குறவங்க கூட. ஆனா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவர் ஒரு ஜாம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அத அவரே ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்துருக்காரு. இத நம்ம இவர எடுத்து பேசுவோமா? அம்பலப்படுத்துவோமா? வேண்டாமா? அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஒரு 2, 3 வாரம் ஆயிடுச்சு இந்த வீடியோவ அவர் போட்டு. தேர்தல் முடிஞ்ச உடனே சீமானோட தோல்விய தாங்காம மனம் வெதும்பி அதிர்ச்சியில, வலியில கதறியிருந்த வீடியோ அது. ஸோ நமக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா ஒரு முற்போக்கு நபர் மாதிரி இவர நம்ம பார்த்துட்டு இருந்தோமே! இப்படி ஒரு ஜாம்பியா வாழ்ந்திருந்திருக்காரே! அப்படின்றது அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, இவர அம்பலப்படுத்துவோமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே இருந்தோம். என்ன இவர பேசி என்ன? அப்படிங்கிற மாதிரி. அவரோட வரலாற்று தகவல்கள் போய் சேரட்டும். இவர எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டு? அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனையும் இருந்தாலும், அந்த அந்த பதிவ நீங்க முழுமையா பார்க்கும்போது, அவர் குடுக்குற அந்த வரலாற்று தகவல் அப்படிங்கிற அந்த அந்த தகவல் இருக்குல்ல, பல தகவல்கள திரட்டி ஆய்ந்து அறிந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவே கேள்விக்குள்ளாகுது. சீமான பத்தி இவங்க போட்டிருக்கிற ஆய்வு பதிவு அப்படிங்கிறது இவங்களோட சேனலோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குது. ஏன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது? இவங்க சீமானோட ஃபாலோவர்ஸா இருக்காங்க. சீமான நம்புறாங்க. அதனால சேனல நம்ம கேள்விக்குள்ளாக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எது கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னா, அவங்க தரவுகள பல இடங்கள்ல இருந்து ஆய்வு பண்ணி எடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குள்ளாகுது. அதனால இது வெறும் சீமான் பத்தின விடயம் கிடையாது. இது வெறும் அந்த ஜாம்பி போகனுக்கும் நமக்கும் உள்ள கருத்து வேறுபாடோ, சித்தாந்த முரணோ கிடையாது. இது அவர்கள் எதை அடிப்படையில ஒரு சேனல்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த அடிப்படை வரலாற்று தகவல்கள ஆய்ந்து எடுக்கிற, ஆய்வு பண்ணி எடுக்கிற தகவல்களையே கேள்விக்குள்ளாக்குற விஷயம். ஆக இவர்கள அம்பலப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம இப்ப இங்க ஜாம்பி போகன அம்பலப்படுத்த இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இவரு தேர்தலுக்கு முன்னாடி சீமானெல்லாம் நெறைய ஆதரிச்சு பேசியிருப்பார் போல. அந்த தேர்தல் சமயத்தில பேசியிருப்பார் போல. இதுக்கு முன்னாடி இவரு வரலாறு பேசுற சேனல் தான். இப்பவும் வரலாறு பேசுற சேனல் தான். தேர்தல் நேரத்தில வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக, ஐபிஎல்ல விட தேர்தல் சன் நியூஸ் சேனல்களோட வியூஸ் அதிகமா இருக்கு. அப்ப நாம ஏமாத்துறோம். ஐபிஎல்லுக்கே வியூஸ் போமாட்டேங்குதுன்னா நாம ஏமாத்துறோம். ஆக வியூஸ் போற செய்திகள பத்தி பேசுவோம். அரசியல பேசுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அரசியல பேசின நபர். இத நாமளா ஏதோ கற்பனை பண்ணி பேசல. அவரே சொன்னது தான். நீங்க கூட பார்க்கலாம். ஐபிஎல்லே தோற்கடிக்கப்படுற அளவுக்கு
ரீசெண்டாக நியூஸ் சேனல்ஸோடைய வியூவர்ஷிப்ஸ் தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு செகண்டுக்கு செகண்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஐபிஎலுக்கே அந்த நிலமைனா நமக்குலாம் என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் நம்ம பொலிட்டிக்கலான கண்டென்ட் எடுத்து பேச ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா? இங்கே இங்கே சமூக வலைதளங்களில் அரசியலை கவனிக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட இல்லை இளைஞர்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதும் இல்லை இங்கே நிலவர சிக்கலே இதுதான். என்ன அப்படின்னா, தேர்தல் சமயங்களில் பரபரப்பாக தேர்தல் செய்திகள் பார்க்கப்படுது, வியூஸ் அரசியலை பற்றின வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னு வெவ்வேறு தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவன் தேர்தல் சமயத்தில் மட்டும் வியூஸுக்காக பேச வரானோ இல்லை காசுக்காக பேச வரானோ அவன் பேச்சை நம்பக்கூடிய அவலம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. வெறும் வியூஸுக்காக பேசுகிற ஒருத்தனை நம்பி எப்படி நீங்கள் உங்கள் வாக்குரிமையை தீர்மானிப்பீங்க? வெறும் பேமெண்ட் வாங்கிட்டு அது வரைக்கும் ஏதோ பொழுதுபோக்கு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் ஏதாவது விளாக் போய்கிட்டு இருப்பான், ஏதாவது சமைச்சு தின்னுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து திடீர்னு தேர்தல் சமயத்தில் வியூஸ் அதிகமாக போதுனோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறோம் உன் ஆடியன்ஸ் கிட்ட எங்களோட அரசியலை கொண்டு போய் சேருன்னு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அவன் திடீர்னு அரசியலாக அந்த 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 ட்ரெண்டிங் நேரத்தில் அரசியல் பேசுகிற ஒரு நபராக மாறுவான். அவன் பேசுகிற அரசியல் நியாயமானதுன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு வந்து பேசுவான். ஆனால் அது வரைக்கும் அரசியல் வாடையே இல்லாத அவன் பேச்சு கேட்டு நாம் ஒரு அரசியல் முடிவுக்கு வர நிலைமையில் இங்கே பெரும்பாலும் இளைஞர்கள் இருக்கிறதுங்கிறது வருத்தம் அளிக்குது. அப்படி வெறும் ஐபிஎலுக்கே வியூஸ் குறைஞ்சு போச்சு, அரசியலுக்கு வியூஸ் அதிகமாக இருக்குது, அப்போ நமக்கும் வியூஸ் போகாது, உடனே நாமளும் வியூஸ் அதிகமாக போகிற அரசியலை பற்றி பேச ஆரம்பிப்போம்னு பேசின இந்த ஜாம்பி போகன் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறாரு. இனிமே இதுதான் நம்மளோட அரசியல் பதிவு, கடைசி பதிவுன்னு ஆரம்பிக்கிறார். பொலிட்டிக்கலான தமிழ்நாடு ரிலேட்டடான பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக போடுறதும் இதுவாக தான் கடைசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்டிப்பாக பேசி ஆக வேண்டிய சூழல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுவோம். மற்றபடி நம்மளுடைய பழைய கண்டென்ட்ஸை தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்படியான நபர்கள் எப்படி ஒரு அரசியல் குறித்தான ஒரு 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 பார்வையை நீங்கள் பொதுவெளியில் வைக்கிறீங்க துணிச்சலா? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் அரசியல் பேச மாட்டீங்க, அரசியல் சூழலை தினம் ஏதோ இங்கே கொலை நடந்துச்சாப்பா, கூட்டணி மாறிட்டாங்களாப்பா, மீட்டிங் போட்டாங்களாப்பா, அது கிடையாது. அரசியல் பேசும்போது நீங்கள் சாதாரண ஒரு ஒரு காமன் மேனாக ஒரு வெகுசன மக்கள்லேருந்து அரசியலை கவனிக்கிறதுக்கும் தினம் தினம் இந்த செய்தி நடந்துச்சு நான் கவனித்தேன் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அரசியல் விமர்சகராக பத்திரிகையாளராக சமூக வலைதளங்களில் அரசியல் பேச வந்தால் அதுக்கு ஆய்வு அப்படிங்கிறது இன்னொரு தளத்தில் அது நீளும். அப்போது மேம்போக்க அரசியலை கவனிச்சுட்டு இருந்துட்டு வியூஸுக்காக அரசியல் சமயத்தில் வந்து ரொம்ப உறுதியோட நீங்கள் எப்படி ஒரு 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 உங்களோட இப்படி இது சரி, இந்த அரசியல் சரி, இந்த தலைவர் சரி அப்படின்னு உறுதியோடு நீங்கள் உங்கள் பார்வையை எப்படி வைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கலாம். நீங்கள் எப்படி உங்கள் பார்வையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அது ஒரு அறமா? அது அறம் சார்ந்த விஷயமா? இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்த பிக் பேங் போகனு, மதன் கௌரி, இன்னும் சிலர்லாம் வந்து தங்களுக்கு வர பார்வையாளர்களை தாங்க ஏதோ ஒரு தளத்தில் இயங்கி கொஞ்சம் ஃபாலோவர்ஸை கூட்டிட்டு தாங்க செய்யக்கூடிய வேலைக்காக சில ஃபாலோவர்ஸ் வந்தால் உடனே அவங்கள ரசிகர்களாக மாற்றுற வேலையில் ஈடுபடுவாங்க. இந்த ஜாம்பி போகன் வந்து ஹாய் பி கியூபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் வந்து இவரோட ரசிகராக மாற்ற முயற்சி பண்ணுறது, தான் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் உருவாக்குற ஒரு முயற்சி தான் அது. அதே போல் தான் மதன் கௌரியும் ஹாய் எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு ஒரு விரலை இப்படி மடக்கிக்கிறது. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சமூகத்தில்? அப்போது இந்த நபர் அந்த பதிவில் கிட்டத்தட்ட 27-28 நிமிஷம் பேசின பதிவில் சீமானுக்கு அவ்வளவு துதி பாடியிருக்காப்புல. ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு சீமானுக்கு சொரிஞ்சு விட்டு சுகம் காண வைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ தான் நம்ம சீமானோட கட்சி எப்படி ஆரம்பிச்சிச்சுங்கிற தகவல்லாம் சொல்லும்போது தான் தெரியுது, இந்த கேடுகட்ட லட்சணத்தில் தான் இந்த சேனல் வந்து வரலாறுகளை ஆய்வு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றதே நமக்கு புரிய வந்துச்சு. அந்த புள்ளியில் தான் இந்த சேனலோட நம்பகத்தன்மையே தகவல்களை எடுக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் அதுவே இவ்வளவு மோசமாக கேவலமாக ரசிக மனப்பான்மையில் இவங்க செய்யும்போது மற்ற வரலாற்று தகவல்களோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிற புள்ளியில் தான் இவங்களை பேசணுங்கன்னு நம்ம இங்கே வந்து உட்காரோம். தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பின்னாடியும் அரசியல் பேசாத ஒரு நபர்
எப்படி இந்த 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 அரசியல்வாதி சரி அப்படின்னு உங்களால் சொல்லக்கூடிய எந்த உரிமை உங்களுக்கு இருக்குது, என்ன தகவல் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, எத்தனை மேடை பேச்சை கவனிச்சிருக்கீங்க, எத்தனை தலைவர்களோட கவனிச்சிருக்கீங்க? ஒரு நாள் அரசியலில் பல பல வடிவங்களில் வந்து அரசியல் நடக்குது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லாத்துலேயும் ஆய்வுபூர்வமான பகுத்தறிவோட முற்போக்கு சிந்தனையோட அந்த செயல்பாடுகளை அணுகியிருக்கீங்களா? 27 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கொடுக்கணும்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பேசலாம். இந்த ஜாம்பி மோகனோட பதிலுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேசுவோமே. சொல்லும்போது ஆரம்பிக்கும் போதே இதான் கடைசி வீடியோன்னு ஆரம்பிச்சிட்டாப்ல. கடைசி வீடியோவுக்கு நீ ஏன் நீ நீ ஏன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பாதையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குற மக்களை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 2வது ஐபிஎல்லை விட வியூஸ் அதிகமாக போகுது சொல்லிட்டோம். 3வது வந்து சீமானுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. சீமானுக்கு இன்ட்ரோ இந்த நபரோட இன்ட்ரோ ஹீரோயிஸுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. எப்படி சீமான் எப்பேற்பட்டவர்னா, தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமை. தொடர்ந்து 15 வருடம் தேர்தல் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். தன்னுடைய பேச்சாலையும் உழைப்பாலையும் தன்னுடைய சிந்தனைகளாலையும் தத்துவங்களாலையும் பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர். இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய அரசியல் எழுச்சியை தன்னுடைய சித்தாந்தத்தால் ஏற்படுத்திய ஒருத்தர். யார்? சீமான். சில்லறப்பைய சீமானே இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய அரசியல் எழுச்சியை தன்னோட சித்தாந்தத்தால் ஏற்படுத்திட்டாராம். இந்த ஜாம்பி போகனுக்கு சீமான் பற்றின புரிதல் இவ்வளோதான். அது சொல்லி அந்த இன்ட்ரோ சொல்லி முடிக்கும் போது திரு அண்ணன் சீமான் அவர்கள். திரு அண்ணன் நமக்கு தெரிஞ்சு நாம் கேள்விப்பட்ட அரசியல் தளத்தில் இயங்கிக்கிட்டு சீமானை இந்த அளவுக்கு மரியாதையாக கூப்பிட்ற அளவுக்கான ஒரு நபரை நாம் இப்போ தான் பார்க்குறோம். திரு அண்ணன் சீமான் அவர்கள். சரி, இந்த மரியாதை கூட விட்டுருங்க. தன்னோட சித்தாந்தத்தால் இளைஞர்கள்கிட்ட புதிய அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கார். சீமானுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லட்டும் இந்த ஜாம்பி போகன். ஒன்று, சீமானோட அரசியல் சித்தாந்தம் என்னன்னு சீமானுக்கே தெரியாதே. சீமான் கட்சிக்காரன் எவனுக்குமே தெரியாதே. சீமானுக்கிட்ட என்ன இருக்குது அரசியல் சித்தாந்தம்? சில்லறைக்கு பேசுகிறத தவிர சீமான்கிட்ட என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்குது? பாஜக கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்குது. என்ன? மக்களை வர்ணாசிரம அடிப்படையில் அடிமைகள் ஆக்கணும் அப்படிங்கிறது. திராவிட இயக்கங்கள் கிட்ட, அமைப்புகள் கிட்ட, கட்சிகள் கிட்ட அந்த செயல்முறையில் கூட குறைய மாற்று கருத்தோ இல்லை செயல்பாட்டில் இன்னும் நமக்கு தேவை இருந்தாலும் திராவிட கருத்தியலில், பெரியாரிசத்தில், அம்பேத்கரியத்தில், மார்க்சியத்தில் ஒரு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இருக்குது. தமிழ் தேசிய தோழர்கள்கிட்ட, தமிழ் தேசியத்தை தீவிரமாக எடுத்து இயங்குகிற தோழர்கள்கிட்ட, அமைப்புகள்கிட்ட, இயக்கங்கள்கிட்ட தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. சீமான்கிட்ட என்ன இருக்குது? ஒரே ஒரு சித்தாந்தத்தோட ஒரு உதாரணத்தை இந்த ஜாம்பி போகனால் சொல்ல முடியுமா? நாமளும் ஏற்கனவே இந்த பிக் பேங் போகனோட சேனலோட ஃபாலோவர்ஸை தான் இருந்தோம். இப்பேற்பட்ட ஜாம்பியை போய் ஃபாலோ பண்ணிட்டுமேங்கிற ஆத்திரத்தில் தான் இன்னும் கோவம் நமக்கு நிறைய வருது. இருந்தாலும் கோவத்தால் இதை பேசி உணர்ச்சி வசப்பட்டு பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன தவறு செஞ்சுருக்காங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. எப்படி இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறாங்க, மடை மாற்றுறாங்க. போதுமான தலைமை பண்பும் வழிநடத்துகிற பண்பும் ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தங்களுக்கு இருக்கும்போது தான் நம்ம முன்னாடி உள்ளவங்களை, நம்மளை பின்தொடர்றவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு நகரணும். நமக்கே அரசியலில் அடிப்படை அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லைன்னா ஓட்டு போடுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கேருந்து வருது? மக்களை வாக்கரசியலில் நீங்கள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு, அவங்கள திசை திருப்புற அளவுக்கு, அவங்களுக்கு வழிகாட்டுற அளவுக்கான அறிவு உங்களுக்கு இருக்கா? அறிவு கடிதம் அதுக்கு தான் நம்ம எழுதிருப்போம். அறிவு உங்களுக்கு இருக்கா? வெறும் வரலாற்றில் அரசியலை, வரலாற்று தகவல்களை, சம்பவங்களில் வந்து ஏதோ ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்து கோர்த்து வார்த்தை ஜாலங்களோட சொல்லி எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் இல்லை அரசியல். அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தகவலை எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிக் பேங் போகனுக்கு அறிவு கடிதத்தால் நாம் ஒரு வரலாற்று தகவலை, ஒரு சம்பவத்தோட தகவலை எப்படி சேகரிக்கணும் நம்ம சொல்கிறோம். நாம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றி
அதனோட வரலாறை சேர்ந்து பேசுகிற மாதிரி அவதூறுகளுக்கு பதில் கொடுத்து அதனோட வரலாறை சேர்ந்து பேசுகிற மாதிரி இந்த சத்யராஜுக்கு பதில் கொடுத்தோம். அந்த பதிலில் நம்ம ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து வரலாறை பேசணுமோ இல்லையோங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எந்த இடத்துலையும் வரலாறு தப்பாயிடக்கூடாது, அரசியல் தப்பாயிடக்கூடாதுன்னு எவ்வளவு தகவல்களை எவ்வளவு கட்டுரைகளை சேகரித்தோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போ அந்த இயக்கமாக எப்போ தொடங்கப்பட்டுச்சு, யாரோட இயக்கம், அது எப்படி அண்ணன் திருமா பதவியேற்றாரு, அதுக்கு பேர் என்னவா இருந்துச்சு, என்னவா மாற்றப்பட்டுச்சு, கொடி எப்படி வந்துச்சு, அதனோட முதல் தேர்தலோட சூழல் என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதல் தேர்தலோட சூழல் என்ன, ஏன் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அப்போ அரசியல் சூழல் என்ன, நம்ம படிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வரலாறு. ஆனால் அதனோட வரலாறில் இன்னும் பல பரிமாணங்களில் அங்கே வரலாறையும் அரசியலையும் நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்துச்சு, அன்னைக்கு திமுகவோட பலமும் வலுவும் சக்தியும் நிலைப்பாடு என்ன, அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட்ட கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, ஒட்டுமொத்தமாக அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அத்தனை தகவல்களையும் நாம் பல பரிமாணங்களில் இருக்க வேண்டியது இருக்குது. அதே போல் அத்தனை தகவலும் வெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெப்சைட்லேயும் தேடலை, ஏதோ ஒரு கட்டுரை மட்டும் நம்ம எடுத்து வாசிக்கலை, பல கட்டுரைகளை எடுத்து பல கட்டுரைகள்லேருந்து தகவலை சரி பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தகவல் இருக்கா, தகவல் எங்கேயாவது கூட குறைய இருக்கா, பல விகடன் கட்டுரையை வெரிஃபை பண்ணோம். விகடனில் பல தகவல் தப்பாக இருந்துச்சு, ஆண்டுகள் தப்பாக இருந்துச்சு, டேட்டா எண்ணிக்கை தப்பாக இருந்துச்சு, ஆனால் திரும்ப வாங்கின வாக்கு முதல் கொண்டு எல்லா எண்ணிக்கை தப்பாக இருந்துச்சு. இன்னொரு கட்டுரையை வாசிக்கிறோம், இன்னொரு கட்டுரையை வாசிக்கிறோம், அவங்க வெப்சைட்டோட கம்பேர் பண்ணுறோம். இதில் எல்லாம் தகவல் வந்து சேகரித்த பின்னும் தகவலில் நமக்கு இன்னும் உறுதித்தன்மை தேவைப்படுறதுனால நமக்கு தொடர்பில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வரலாறு தெரிஞ்ச மூத்த தோழர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இப்படி நடந்திருக்கே, அவங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும் உறுதிப்படுத்தலை, இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னு பல கலெக்டிவான டேட்டாவை எடுத்து ஒட்டுமொத்தமாக எது எல்லாம் சரியாக இருக்குது, எங்கே எது முரண்படுது, இன்னும் எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு பேச உட்காரோம். ஒரு வரலாற்று தகவலோ நிகழ்வோ அரசியலோ சம்பவமோ எடுக்கணும்னா அந்த சம்பவத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து தகவல் சேகரித்து ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் தகவல் கிடையாது, வரலாறு கிடையாது. அதே காலகட்டத்தில் பல தகவல்கள் நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கும், நடந்திருக்கும், தானாக நிகழ்ந்திருக்கும், நிகழ்த்தப்பட்டிருக்கும். அது அத்தனையும் கலெக்ட் பண்ணணும். ஒரு அரசியல் பேசுகிறவங்களுக்கு அவ்வளவு கடமை இருக்குது, அவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்குது. இவ்வளவையும் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற போதும் எல்லா அரசியல் நிகழ்வுக்கும் சம்பவங்களுக்கும் தொடர்ந்து எங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் அரசியல் தளத்தில் பயணிக்கிற எல்லாரையும் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பல பேர் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாக்கு செலுத்தணும், இந்த கட்சி சரி அந்த கட்சி சரின்லாம் கிடையாது. யார்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுகிறது தான் எங்களோட கடமை. வாக்கு அந்த பிரச்சனைகளை ஆய்ந்து அறிந்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது அவங்களோட உரிமை, ஜனநாயக கடமை. இப்படி அரசியல் தளத்திலேயே தொடர்ந்து இயங்கக்கூடிய அரசியல் வெங்காயம் போன்ற தோழர்களை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் பிற எதிர்தளத்தில் இயங்குறவங்களை கூட எடுத்துக்கங்களேன். பாஜகவுக்கு ஆதரவாக இயங்குறவனுக்கு கூட ஒரு சித்தாந்தம் இருக்குது. இப்போது எதுக்கு இவ்வளவு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு சவுக்கு சங்கரை எடுத்துங்களேன். சவுக்கு சங்கருங்கிற ஒரு நபர் வந்து இப்போ அரசியல் வெங்காயத்துக்கும் சவுக்கு சங்கருக்கும் 100% முரண்பாடு இருக்குது. 100%. அந்த கருத்துலேயும் நம்ம கருத்துக்கும் சவுக்கு சங்கர் கருத்துக்கும் எதுலேயுமே உடன்பாடு கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கரை அரசியலாக நம்மளால் அம்பலப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக அரசியல் தளத்தில் ஏதோ ஒரு கருத்தை சாதகமாகவோ பாதகமாகவோ சவுக்கு சங்கர் வச்சுட்டு வரும்போது சவுக்கு சங்கர் இந்த மாதிரியான நம்பகத்தன்மையற்ற நபர், ஸ்ரீமதி கேஸில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கார் பாருங்க, ஸ்ரீமதியே பாதிக்கப்பட்ட குழந்தையே அக்யூஸ் பண்ணுற நபராக, கேவலமான நபராக சவுக்கு சங்கர் இருக்காப்புல. இதே ஸ்டெர்லைட்டில் அரச பயங்கரவாதம், அரசு சுட்டு கொண்டிருக்கு, ஸ்டோலினை வாயிலே சுட்டு கொண்டிருக்கு. இப்படியான அரச பயங்கரவாதத்துக்கு அரச பயங்கரவாத கும்பல்கிட்டேருந்து அரசு நிர்வாகத்துக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு காவல்துறைக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். அப்போது இந்த நபரோட நம்பகத்தன்மையை நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு மக்கள்கிட்ட எங்களால் வாதங்களை வைக்க முடியும். ஆனால் ஏ டு டி நந்தா எடுத்துங்க, இல்லை இந்த பிக் பேங் போகன்ற ஜாம்பி போகனை எடுத்துங்க,
அவங்க இயங்குற தளம்ங்கிறது முற்றிலும் வேற தளம். அவங்களோட தளத்தில் அவங்களுக்கான ஆடியன்ஸை சேர்த்து வச்சுட்டு திடீர்னு தேர்தல் சமயத்தில் வெறும் வைரல் கண்டென்ட் வேணும், வியூஸ் போகணுங்கிறதுக்காக திடீர்னு அரசியலை வந்து பேசுவாங்க. அப்போது திடீர்னு அவங்க ஒரு கட்சிக்கு அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஹீரோவாக நினைக்கிற தலைவனுக்கு வந்து ஓட்டு போட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இது எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? அதுக்கு முன்னாடி நீ விரும்பின அந்த தலைவனோட எல்லா நிலைப்பாடும் உனக்கு தெரியுமா? அவன் என்ன பேசியிருக்கான், அவன் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையிலும் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கான் அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன என்ன துணிச்சல்ல நீங்கள் வந்து இப்படி மக்களை வழிநடத்துகிற இடத்துக்கு வரீங்க? அரசியலுக்கு யாரும் வர வேணான்னு தொடர்ந்து பேசு. அப்போது உனக்கு தொடர்ந்து பேசினா நம்ம மீது ஒரு சாயம் பூசப்படும், யாருக்கு ஆதரவாவோ எதிராவோ நம்மளை நினச்சிருவாங்க, நாம் இங்கே பர்டிகுலர் ஆடியன்ஸை இழந்துட நேரிடும், நமக்கு சோறு தான் முக்கியம், நமக்கு வியூஸ் தான் முக்கியம், நமக்கு பணம் தான் முக்கியம்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கள. அப்போ ஏன் நீ வந்து அரசியலில் வழி நடத்துகிற திடீர்னு 2 வீடியோ போடுறது, திடீர்னு ஓட்டு போட்டு இங்கே பார் நாங்கள் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டோம் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறது? ஐயோ சீமான் தோத்துட்டாரா, சீமான் தோத்துட்டது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சீமான் யார்? சில்லற பையன் சீமான். சீமான் ஒரு பொம்பளை பொறுக்கி, சீமான் தமிழின விரோதி, தமிழருக்கு துரோகி, இன துரோகி, சமூக நீதிக்கு எதிரானவன். இப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளை பொறுக்கி தோத்துதில் உங்களுக்கு என்ன சார் வலி? உங்களுக்கு என்ன சார் அதிர்ச்சி? நீங்கள் ஓடோடி வந்து சீமானுக்கு ஆய்வு பண்ணி சொல்கிறாரு. அவர் ஆய்வு பண்ணியிருக்கார் பாருங்க, அற்புதமாக ஆய்வு பண்ணியிருக்கார். சீமான் 2010 சீமான் தான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினாராம். சீபா ஆதித்யநாத் விட்டுட்டு போனதை அவர் ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக பேசினாராம். சீபா ஆதித்யநாத் அப்புறம் அவரே திமுக கிட்ட போய் சேர்ந்துட்டாருங்க. அதுக்கு அடுத்து சீமான் வந்தாருங்க, பெரிய புடுங்கிங்க வந்து 2010 எடுத்தாருங்க, கட்சி ஆரம்பித்தாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா 30 லட்சம் ஓட்டு பிடுங்கி தள்ளிட்டாங்க. 30 லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரணமாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதுதான் ஆய்வா? சீமான் வந்து முரண்பட்ட கட்சியாக மனிதராக வந்து எதிர்கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்படுது. தானாகவும் சிலர் அப்படின்னு நினைக்கிறாங்க, எதிர்கட்சி திட்டமிட்டு அப்படி பரப்புகிறாங்க. அதுக்கு சீமான இடம் கொடுக்கக்கூடாது. பெரியாருக்கு எதிராக சீமான் இயங்குனது பெரிய எதிர்வினை ஆயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்கார். ஆனால் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுத்ததுங்கிறது அவருக்கே எதிரான ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. பெரியார் சமூக நீதியில் முக்கியமான வேலை செஞ்சிருக்கார், ரொம்ப முக்கியமானவர். சீமானும் சமூக நீதிக்கு எதிரான நபர் இல்லை. யார்? இந்த ஜாம்பி போகன் சொல்கிறார். பெரியார் சமூக நீதிக்காக வேலை செஞ்சுருக்கிறத புறக்கணிக்க முடியாது. ஆனால் சீமானும் சமூக நீதிக்கு எதிரானவர் இல்லை. என்னங்கடா இது? என்ன உருட்டுது? தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்தா? பெரியார் சமூக நீதிக்கானவர் அப்படின்னா பெரியாரை எதிர்க்கிற அயோக்கிய பைய, பெரியாரே மண்ணுன்னு சொல்கிற அயோக்கிய பைய, குடிகார பைய எப்படி சமூக நீதிக்கான ஒருத்தனாக இருக்க முடியும்? எப்படி நாம் தமிழர் கட்சி சமூக நீதிக்கான கட்சியாக இருக்க முடியும்? ஒரு 2 விஷயம் சொல்லு பார்ப்போம். பெரியாரும் சமூக நீதிக்கானவர், நாம் தமிழர் கட்சியும் சமூக நீதிக்கானதுன்னா பெரியார் சாதி ஒளிந்த தமிழ் தேசியம் வேணும்னாரு. இவன் குடிப்பெருமை பேசிட்டு நீ ஜாதி சொல்லு, நான் யார் தமிழர் அப்படிங்கிறான். இவன் தமிழ் தேசியவாதியா? சீமான் கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு? நம்ம முதல்ல கேள்விக்கே திரும்ப வரும். சீமான் கிட்ட எந்த சித்தாந்தமும் இல்லைன்னு சொன்னோம்ல, ஏன் சொல்கிறோம்? எதுக்கு சொல்கிறோம்? சீமானு பெரியாரை எதிர்க்கிறான், திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறான், சமூக நீதியை எதிர்க்கிறான், ஜாதி பெருமை பேசுகிறான். ஸோ அவங்ககிட்ட திராவிட சித்தாந்தம் கிடையாது. தமிழ் தேசியம்னு சொல்லி பேருக்கு இந்த மாதிரி ஜாம்பிகளை உருவாக்கியிருக்கானே தவிர சீமான் வந்து அடிப்படையிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன். இவன் ஒரு இன துரோகி பையன். ஐநாவில் ஒரு தீர்மானம் தமிழ் தேசியத்திற்கு தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படிங்கிறது, இனப்படுகொலை இல்லை, அது ஒரு உள்நாட்டு போருங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம், தமிழ் ஈழத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் வருது. 1.5 பக்க தீர்மானம். எத்தனை பக்கம்? 1.5 பக்க தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் நிறைவேற்றுறா. தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் ஈழத்துக்கும் எதிரான தீர்மானம். அதை இந்த குடிகாரப்பைய இன துரோகி தமிழர்களுக்கு ஆதரவான தீர்மானம் அப்படின்னு இந்திய உளவுத்துறைக்கு கையால் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே அந்த தீர்மானத்தை ஆதரித்து ஊர்வலம் போய்கிட்டு இருக்கான் இவன். யார்? சில்லற பொறுக்கி சீமான், குடிகார புறம்போக்கு இன துரோகி சீமான். தமிழ் தேசியத்துக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து இங்கே கூட்டத்தை கூட்டி ஊர்வலம் போயிட்டு இருக்கான். இவனுக்கு தமிழ் தேசிய சித்தாந்தமா?
தன் சித்தாந்தத்தால் இளைஞர்கள்கிட்ட புதிய எழுச்சியை ஏற்படுத்திட்டார். என்ன எழுச்சியை கிழிச்சார் இவர்? என்ன எழுச்சியை கிழிச்சாரு? எங்கே எழுச்சி வந்துருச்சுங்க? என்ன எழுச்சி வந்துருச்சு? முதல்ல சீமான் தான் இந்த கட்சி ஆரம்பித்தான் அப்படிங்கிறதே பெரிய இவங்க எடுத்த தகவலில் மிகப்பெரிய பிழை. ஏன் நம்ம விசிகாவுக்கு தகவல் சேகரித்த உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, இவங்க போய் கூகுளில் போட்டிருப்பாங்க, இல்லை ஏஐ கிட்ட கேட்டிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்தது யார், கொஞ்சம் தகவலை கொடு, ஏய் சாட்ஜிபிடி, ஏய் கூகுள் தகவலை கொடுன்னு இருப்பாங்க. அது வந்திருக்கும், சீபா ஆதித்யநாத்னு ஒருத்தர், முன்னாள் சீமானு, சீபா ஆதித்யநாத் முன்னாள் சீமானு, சீமானு இன்னாள் சீபா ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கொடுத்துருக்கோம். எப்படி கூகுள் தகவல் கொடுத்துருக்கோம், முன்னாடி இந்த கட்சியை இவர் வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் சீமான் வந்து 2010 கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ சீமான் தான் வந்து பெரிய எழுச்சியை உண்டாக்கிட்டாரு, அப்படியே மாற்று வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளை கொடுக்குறத நம்பித்தான் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பிக் பேங் போகனில் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு கட்சியோட தோற்றம் குறித்து நீங்கள் எத்தனை பரிமாணங்களில் நீங்கள் வந்து தகவல் எடுத்துக்கணும்? அந்த கட்சி உருவாகிறதுக்கான சூழல் என்ன இருந்துச்சு? ஒரு இனப்படுகொலை நடந்து முற்று முழுதுமாக தேர்தல் அரசியலில் இங்கே இருக்கிற பெரிய 2 திராவிட கட்சிகள் வந்து சமரசமற்ற ஒரு தமிழ் தேசிய எழுச்சி கொண்ட ஒரு இயக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு இங்கே உள்ள அத்தனை பெரியாரிஸ்ட் தோழர்களும் பெரியாரியவாதிகளும் முதல்ல ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கான் குடிகாரன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, 2009க்கு முன்னாடி இங்கே ஈழத்தை பற்றி பேசுனது யார்? அதுக்கப்புறமும் பெரியாரிஸ்டுகள் தான். ஜாம்பி போகனோட பார்வையில் சீமான் தான் வந்து இங்கே தமிழ் தேசியத்தை கொண்டு வந்தான் அப்படின்னா 2009 அந்த எழுச்சி உண்டாக்குன காரணமாக யார் அமைஞ்சா? சீமானுங்கிற சில்லறைய குடிகாரனை யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு ஃபெயிலியர் டைரக்டர் இல்லை, அவன் தோற்று போன இயக்குனர் இல்லை, அவனை யாருக்கு தெரியும்? அவன் பெரிய விஜய் மாதிரி பிரபலம் கொண்ட நபரா? தமிழ்நாட்டுக்குள்ள ஈழம் குறித்தான, மேதகு குறித்தான, புலிகள் குறித்தான அத்தனை விழிப்புணர்வும் தமிழ் தேசியம் குறித்தா இங்கே தீவிரமாக இயங்கின அத்தனை பேரும் பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். இவங்கெல்லாம் தான் ஒன்றிணைஞ்சு இந்த தேர்தல் சமரசங்கள் இல்லாமல் ஒரு கட்சி, ஒரு இயக்கம் நமக்கு வலுவாக தமிழ் தேசியத்தோடு பேசணும்னு உருவாக்கின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதில் மேடையை அலங்கரித்த ஒரு நபர் தான் கொளத்தூர் மணி அண்ணன் பேசியிருக்கார், போய் கேளுங்க. ஜெகத் கஸ்பர் பேசியிருக்கார். ஜெகத் கஸ்பர் யாருன்னு இந்த சங்கின்னா கூட வருத்தப்படுவார், நான் சங்கி இல்லை அப்படின்ட்டு, ஏன்னா பெரியார் அவர் ஆதரிச்சு பேசுகிறாராம். ஜாம்பி போகனுக்கு தெரியுமா ஜெகத் கஸ்பர் யாருன்னு? ஜாம்பி போகனுக்கு தெரியுமா? கொளத்தூர் மணி அண்ணன் யாருன்னு ஜாம்பி போகனுக்கு தெரியுமா? கோவை ராமகிருஷ்ணன் யாருன்னு தெரியுமா? ஐயா வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அண்ணன் திருமா, அண்ணன் வன்னியரசு, இன்னும் எத்தனையோ கம்யூனிஸ்ட் பொது உடைமை தோழர்களாக இருந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இயங்கின தோழர்கள், அதாவது தமிழரசன் வழிவந்த தோழர்களை நம்ம சொல்கிறோம். எத்தனையோ தோழர்கள் மிக தீவிரமாக தமிழ் தேசியத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அத்தனை பேரும் பெரியாரிய தோழர்கள். பெரியாரை மறுத்துட்டு யாரும் தமிழ் தேசியம் பேசலைங்க. அவங்களால தான் இங்கே தொடர்ந்து ஈழத்தில் நடக்கப்படுற தமிழ் மக்களுக்கான அநீதி குறித்து இங்கே தமிழ் மக்கள்கிட்ட தொடர்ந்து அந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. ஈழத்துக்கு உதவிகள் செய்யப்பட்டுச்சு, புலிகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டுச்சு. இந்திய இராணுவம் வந்து புலிகளை கொள்ள இங்கிருந்து ஆயுதம் அனுப்புனப்ப இராணுவத்தையே அடித்து விரட்டி ஓட விட்டவர் கு ராமகிருஷ்ணன் தோழர். ஆயுதங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தினவர். இவர் சில்லற பைய ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தப்ப நடிகை கூட போய் உல்லாச வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்து, அது அந்த நடிகையே சொல்கிறாங்க, நடிகை கூட உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்து வெறும் மேடை பேச்சாளர் இருந்து ஒரு அடையாளப்பட்ட நபர், கொஞ்சம் நெஞ்சம் பேச்சாற்றல் உள்ள நபர் வேணுமே அப்படிங்கிறதுக்காக கூட்டு அந்த மேடையில் நிறுத்தினா அந்த கட்சியே இந்த சில்லற பையன் தான் உருவாக்குனான்னு. ஹே கூகுள், கட்சி யார் உருவாக்குனது சொல்லு கூகுள்னு அதுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிறோட தகவலோட நம்பகத்தன்மையே மொத்தமாக அந்த சேனலோட நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க வேண்டியது இருக்குது. பேசணுன்னா மணிக்கணக்க பேசலாம். நம்ம சிலது அப்படியே மேலோட்டமாக பதில் சொல்லிகிட்டே போயிடுவோம், நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்டிகேவுக்கு தேர்தல் முடிவு வந்து அதிர்ச்சியை மட்டும் இல்லை, வலியை கூட கொடுத்துருக்குமா. ஏன்னா அவங்க போட்ட உழைப்பு அந்த மாதிரி. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியையும் தாண்டி பயங்கரமான வலியை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க போட்ட உழைப்பு அந்த மாதிரி. என்ன மன வருத்தமாக இருக்குது அவருக்கு, பாவம் ஜாம்பிக்கு. அதாவது அந்த நபருக்கு, பிக் பேங் போகனில் பேசக்கூடிய அந்த நபருக்கு தேர்தல் முடிவு அதிர்ச்சி அளிச்சிச்சான்.
ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அதிர்ச்சியோட கூட சேர்ந்து வலியை உண்டாக்கிருச்சோம். ஏன்னா அவங்க போட்ட உழைப்பு அந்த மாதிரி. சீமானுக்கு தெரியுமா இது? அந்த கட்சிக்குள்ள அப்பாவி இளைஞர்கள், உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை நேசிக்கிற இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து எந்த பிரதிபலனும் பார்க்காம உழைக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. முதல் கட்ட 2ஆம் கட்ட அந்த தலைமையில் பிச்சை எடுத்து தின்னு கொழுத்து போய் இருக்கிற அந்த நபர்களை தாண்டி கடைசியில் இருக்கிற அந்த தொண்டன் உண்மையிலே தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு இந்த ஜாம்பி மாதிரியே நம்பி போனவங்க வந்து பலர் உழைக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இயக்கம் வந்து பெரிய உழைப்பாளி கிடையாது, பெரிய போராட்டம் நிறைந்தது கிடையாது. பொறுக்கி தின்றது மட்டுமே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. என்டிகே மேலே வேற பெரிய மதிப்பும் மரியாதையும் வேற இருக்கான் இவருக்கு. எதுக்கு அந்த மதிப்பு வந்துச்சு, மரியாதை வந்துச்சுன்னு தான் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு இந்த தேர்தல் வந்து வருத்தம் தந்த ஒரு தேர்தல் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அப்படி ஒரு தனிநபராகவே சீமான் ஒழுக்கம் கெட்ட ஒரு நபர், ஒரு தலைமைக்கும் தகுதி இல்லாத ஒரு நபர். அரசியல்னு அந்த கட்சியில் ஒன்றுமே பேசப்படலை. வெறும் வெறுப்பு மட்டும்தான் அனைத்து தரப்பு மீதும் விதைக்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் பேசக்கூடிய பிக் பேங் பகவானில் பேசக்கூடிய நபர் வந்து கிறிஸ்தவத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன். பாஜக கிறிஸ்தவர்கள் மீது அவதூறு பரப்பும் போதும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் போதும் இந்த நபரே, இந்த ஜாம்பியே வந்து பெரியாரை வந்து கொஞ்சம் சாதகமாக, பெரியாரை திமுக கொண்டாடுறதோ இல்லை திராவிடங்கிற வார்த்தை மீதோ இந்த நபருக்கும் வெறுப்பு இருக்கிறதா தான் உணர முடியுது. ஆனால் பெரியாரோட சமூக பணி, இந்த பாஜகவுக்கு எதிரான பணி சங்கிகளுக்கு எதிரான, பார்ப்பனியத்துக்கு எதிரான பணியை மட்டும் இவர் வந்து ஆதரிக்கிறதா உணர முடியுது. இப்போ பாஜக சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போதும் கிறிஸ்மஸை கொண்டாட விடாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறதும் இவருக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ பாஜக எதிரி அவருன்னு புரியுது. ஆனால் தமிழர்களுக்குள்ள சாதியை வச்சு பிளவுபடுத்தி பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்களையும் இல்லை இங்கேயே நம்மோட ஒன்றா வசிக்கக்கூடியவங்களையும் சாதியின் அடிப்படையில் பிரித்து வெறுப்பை பறக்கிற, வன்முறையை பரப்பிக்கிட்டு இருக்கிற இந்த சில்லற பையன் மீது இவருக்கு மரியாதையும் நன்மதிப்பும் இருக்கான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பாஜக சிறுபான்மையினர் மீது வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தினா உங்களுக்கு ரத்தம். இந்த சில்லறப்பையை இனவெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள தமிழர்களை பிரிக்கிற வேலையை, இன துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா, சாதி வெறுப்பை பேசிக்கிட்டு இருந்தா, சாதியை வச்சு மூத்திர டெஸ்ட் எடுத்து தமிழன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தக்காளி சட்னியாக தெரியுதா? போன தேர்தலில் 30 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கிருச்சான் நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கட்சி. இப்போ ஒரு 2% குறையும் 8%லேருந்து, மற்றபடி அவங்க அப்படி வலுவாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாப்புல ஒரு 6% ஓட்டாவது வந்துடணும். அப்படி பெரும் வீழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, ஏன் அதிர்ச்சியாக இருக்குன்னா அந்த ஓட்டு பர்சன்டேஜ் ஏன் அதை நம்ம கவனிக்கணும்னு சொல்கிறாப்புலன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை சந்தித்த கட்சியாக, அதுக்கப்புறம் சீமானின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே என்டிகேக்கு ஓட்டு போட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதனால் என்டிகே குறைஞ்சது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா அந்த ஓட்டு பர்சன்டேஜ். அவங்களுடைய சித்தாந்தம் அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு புள்ளியில் தொடங்கி 8%க்கு மேலான வாக்குகளை வந்து வாங்குவதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அதை சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியின் மூலமாக செஞ்சு காமிச்சிருக்கார். சீமானு தனியாக நிற்கிறதுனாலையும் சீமானோட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்க மட்டுமே அவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனாலையும் சீமானோட வாக்கு சதவீதம் குறைஞ்சது வந்து நமக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, பயமாக இருக்குது, முக்கியமான ஒன்றா இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்குது, ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு புலம்புறாப்புல இந்த ஜாம்பி. சீமானுக்கு சித்தாந்தம் இல்லைன்னு நம்ம பேசியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜாம்பியே ஒரு இடத்துல சொல்கிறாப்புல, சீமான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது, நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறோன்னு, ஆனாலும் 8% ஓட்டு போட்டிருக்காங்க, 30 லட்சம் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த நபரே சொல்கிறாப்புல. என்ன நிலைப்பாடுனே அறிவிக்காத ஒருத்தருக்கு 30 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னா அந்த ஓட்டை எப்படி நீங்கள் வந்து சித்தாந்தத்திற்கான ஓட்டாகவும் சீமானை ஏற்றுக்கொண்டவர்களின் ஓட்டாகவும் எப்படி கருத முடியும்? நீ அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்ட, ஒன்றிய அரசாங்கத்துக்கான நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற, நீ எனக்கு குறைந்தபட்சம் இத்தனை இடங்கள் வரணும், இத்தனை இடங்கள் ஜெயிச்சா நான் இதை பண்ணுவேன், இவங்களோட சேருவேன், இவங்களோட சேர மாட்டேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிலைப்பாடை அறிவிக்கணும். ஆனால் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு கட்சி ஆரம்பித்த ஒருத்தன், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தனிநாடு குறித்து மூச்சே விடாத ஒருத்தன், நாடாளுமன்ற தேர்தல் பற்றி நிலைப்பாடே அறிவிக்காத ஒருத்தன் 30 லட்சம் ஓட்டு வாங்கினா அது சித்தாந்தத்தின் வெற்றி அப்படின்னா
என்னையா புரிதல் உங்களுக்கெல்லாம்? என்ன அறிவு இருக்குது உங்களுக்கெல்லாம்? அ மக்கள் எப்போவுமே மாற்றத்தை தேடி ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு 8% ஓட்டு வந்து எப்போவுமே யாரையும் பிடிக்காதவன் இருந்துக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் நோட்டாவும் இங்கே வந்து ஆப்ஷனில் ஒன்று வைக்கப்பட்டுச்சு. வேலை மெனக்கெட்டு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு ரெடியாகி கூட்டத்தில் போய் க்யூவில் நின்று போய் நோட்டாக்கு அமுக்கிட்டு வர ஆட்கள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு தொகுதியிலையும் 1000 2000 ஓட்டுலேருந்து 5000 7000 ஓட்டு வரைக்கும் நோட்டாக்கு பதிவாகுது. அதனால் நோட்டா சித்தாந்தம் உள்ள கட்சியை ஒரு ஆப்ஷன் அது. என்ன பைத்தியகாரத்தனம் அது? எப்போவுமே இருக்கிற சிஸ்டம்னையோ இருக்கிற நபர்களையோ விரும்பாத நபர்கள் வந்து சும்மா இவங்களை பழிவாங்கணுங்கிறதுக்காக மாற்றம் அமுக்கிறது வாஸ்தவம் தான். அப்படித்தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிலைப்பாடையே அறிவிக்காத சீமானுக்கு வாக்க குத்தி, ஏன்னா 3 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. சீமான் விதைச்ச வெறுப்பு அரசியல் காரணமாக அங்கே அந்த 8% ஓட்டு வந்து சீமான் பக்கம் திரும்புது. அது சீமான் தனியாக நிற்கிறதுனால தான். தனியாக நிற்கிறதே நம்ம கேள்வி எழுப்புகிறோம். இங்கே முதல்ல தனியாக நிற்கிறதுக்கு வருவோம். முதல்ல சீமான் 30 லட்சம் வாக்கு வாங்கினது அப்படிங்கிறது வந்து 39 தொகுதிக்கு பிரிப்போம். நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி. 39 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்குன்னு பிரித்தோம்னா 76,923 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கிறது 5லிருந்து 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. அப்போது 5 சட்டமன்ற தொகுதிகள்னே நம்ம பிரித்தாலும் கூட ஒரு தொகுதிக்கு 15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சீமான். இது நாம் தான் சொல்கிறோமே, நோட்டாவே 1000 2000 ஓட்டு வாங்கக்கூடியது. அது இல்லாமல் யார் நிற்கிறாங்கன்னே தெரியாமல் அங்கே சுயேட்சைகளுக்கு வெறுமனே ஒரே வேட்பாளர்கள், அதாவது வாக்காளர்களை குழப்பணுங்கிறதுக்காக பல கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு எதிராக நிற்கிறவங்கள அதே பெயர் கொண்ட வேட்பாளர்களை தேடி பிடிச்சி 5 பேரை நிப்பாட்டுவான். இப்போ சீமான் விவசாய சின்னத்தில் நிற்கிறாப்புலன்னா அதே விவசாய காம்பினேஷனில் வர சின்னத்தை வாங்கிறதுக்காக பல வேட்பாளர்களை நிறுத்துவான். இப்படி வாக்கு பிரிக்கிற அரசியலுக்காக பல பேரை நிறுத்துவான். அப்படியா நிற்கிற நபர்களையே நம்ம ஆட்கள் வாக்காளர்களில் படித்தவன் சொல்லிக்கிற எலைட் அரசியல் பேசுகிறவன் என்ன பண்ணுவான்னா, யாருக்கோ வீணாக போடுறதுக்கு இங்கே இருக்கிற எவனுமே சீமானையும் பிடிக்காதவன் தான் அந்த சுயேட்சை வேட்பாளர் போகிறான். சீமானையும் பிடிக்காதவன் இங்கே இருக்கிற எவனையுமே பிடிக்கல, சுயேட்சை ஏதோ நல்லது பண்ணணுன்னு வரான், ஏதோ கஷ்டப்பட்டு பாவம் நின்றுருக்கான், அவனுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் அப்படின்னு போய் அவனுக்கு ஓட்டு போட்டு வருவான். அவன் 500 1000 ஓட்டு வாங்கியிருப்பான் சுயேட்சை. ஏதோ இடத்துல என்ஜிஓ வேலை ஏதாவது 1 2 செஞ்சுருப்பான். நல்ல மனுஷன் இவர் எனக்கு தெரியும்பா அப்படின்னு இருக்கிற கட்சியெல்லாம் அவன் நல்ல ஒருத்தர் வட்டம்பா, நல்ல மனசுக்காரர் வட்டம்பான்னு இந்த எலைட் அரசியல் பேசுகிற நபர்கள், உதாரணத்துக்கு இந்த ஜாம்பி போகன் மாதிரி போய் அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு அதனால எந்த பயனுமே கிடையாது. அந்த கிட்டத்தட்ட நோட்டாக போட்ட கணக்கு தான் அது. இப்படியாத்தான் சீமானுக்கும் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 15,000 வாக்குங்கிறது வந்து அந்த அந்த இந்த சீமானோட சில்லற பையனோட வெறுப்பரசியலால் விளைந்தது தானே தவிர, இங்கே உள்ள கட்சிகள் மீது சித்தாந்த ரீதியாக அவங்க கொள்கை ரீதியாக இல்லைன்னா அவங்களோட செயல்பாடு ரீதியாக முரண்படாமல் வெறுமனே இவர்கள் தெலுங்கர்கள், இவங்க அந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, இவங்க இந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, இவங்க இந்த ஜாதி நாம் இந்த குடி அப்படின்னு இந்த குடியரசியலுக்கு எதிராக, வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, ஜாதி அரசியலுக்கு ஆதரவாக வாங்கினதா சீமானோட வாக்கு. இது பெருமையாக இருக்கான் இவருக்கு, இது இவருக்கு வருத்தமாக இருக்கான். கொய்யால என்ன நம்பிக்கையில் நீங்களாம் வந்து பொதுவெளியில். அடுத்து இப்போ சீமான் வாங்கின வாக்கை பார்ப்போம். சீமான் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் 19,72,537 வாக்கு வாங்கியிருக்காப்புல. 3% சம்திங் தான், 4% கூட முழுசாக கிடையாது. அதை 234 தொகுதிக்கும் பிரித்தா ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக 8,429 வாக்கு ஆவரேஜ் தான். பல தொகுதியில் 3000 வாக்கு 4000 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க சீமானோட வேட்பாளர்கள். இவ்வளோ தான் சீமானோட யோகியதை லட்சணம், அவ்வளோதான். சீமான் இந்த தேர்தலோட எல்லாரும் வந்து திமுக தோல்வி அடையும், விஜய் சிஎம் ஆவாருன்னு கணிச்சாங்களோ இல்லையோ, எல்லாரும் காமனாக கணிக்கப்பட்டது இந்த தேர்தலோட வெக்காளி சீமானுக்கு முடிவு இருக்குடா அப்படின்னு தான் நினச்சாங்க. அதுதான் இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு. இவன் பேசுகிற வெறுப்பு அரசியலுக்கும் சமூக நீதிக்கு எதிரான அரசியலுக்கும் பெரியாரை இழிவுபடுத்துறதுக்கும் இங்கே உள்ள தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுகிறதுக்கும் தரம் தாழ்ந்த பேச்சை மேடையில் பேசுகிறதுக்கும் சீமானுக்கு பதிலடி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். அங்கே ஒரு ஆல்டர்னேட் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தது 3 ஆப்ஷனு. 3ஆவதாக இருந்ததுனால ரேஸில் நான் 3ஆவது வந்தேன் அப்படின்னு சீமானை இத்தனை நாள் வரைக்கும் பீத்திக்கிட்டு இருந்ததுனால அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி சுத்தமாக தூக்கி எறியப்பட்டுருச்சு. இதில் இவர் சீமானு தனித்து நின்னாராம். தனித்து நொட்டுவார் இவர் தனித்து.
ஏன் தனித்து நிற்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள். தனித்து நிற்கிற சீமானுக்கு விமர்சனமாக இவர் சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் சேர்த்து அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு இவர் சீமான் தேர்தலை சந்திச்சிருக்கணும். அங்கே இவர் தவற விட்டார். அதை இவர் ஆய்வு பண்ணி நோட்டுறார். இந்த நபர் பேசுகிற அத்தனையும் சீமானுக்கு தெரியும். எதுவும் சீமானுக்கு தெரியாமலாம் இல்லை. அதே வேட்பாளர்களை ஒரே வேட்பாளர்களை ஒரு தொகுதியில் போடுறது, சின்ன சின்ன அமைப்புகளை நிற்க வச்சுக்கிறது, விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு விஜய் கிட்ட கூட்டணி போயிருக்கணும் அப்படிங்கிறது, இப்படி இவருங்க என்னெல்லாம் ஆய்வு நொட்டியிருக்காங்களோ எல்லாம் சீமானுக்கு நொட்ட தெரியும். எல்லாமே சீமானுக்கு தெரிஞ்சு தான் இங்கே நடக்குது, தெரியாமல் இல்லை. விஜய் கூட கூட்டணிக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. விஜய் மதிக்கல சீமான. அதனால தான் விஜய் வரும்போது என் தம்பி நாங்கள் சேர்ந்து நொட்டிடுவோன்னு பேசிட்டு வந்ததுன்னே ரோட்டில் அடிபட்டு செத்துறாதுன்னு விஜயை பேசுகிற இடத்துக்கு சீமான் நகர்றாப்புல. விஜயை இலக்கா வச்சு விமர்சிச்சிருக்கக்கூடாது, திமுக அதிமுகவை தான் விமர்சிச்சிருக்கணும் சீமானே, அங்கே தப்பு பண்ணிட்டாரு நொட்டிட்டாரு அப்படின்னு. திமுக அதிமுக சீமானை வீட்டில் மூலையில் உட்கார வைக்க போகிறதில்ல. அவங்க பிஸ்கெட் போட்டு எனக்கு வேலை செய்யணும்னா வேலை செய்யக்கூடிய ஆள் தான் சீமான், சில்லற பைய தான். ஆனால் விஜய் தான் சீமானை மொத்தமாக தொடச்சி தூக்கிட்டு போய் ஓர உட்காந்து மீடியாவில் மட்டுமே யூடியூப்பில் மட்டுமே கட்சி நடத்திக்கிட்டு இருந்த சீமானுக்கு அந்த இடமும் இனி காலி அப்படிங்கிற இடத்த உருவாக்கக்கூடிய நபரா விஜய் வந்ததுனால வேற வழியே இல்லை. விஜயை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு அங்கே நகர்ந்துட்டாங்க. இவர் யோசனை சொல்கிறார். இவர் 50 ஆண்டுகளாக 2 கட்சி இருக்குங்கிறத தாண்டி அந்த மாற்றம் வேணும், வேற ஆட்சி வரணும் அப்படின்னா அது முற்போக்கா அவங்கள விட அதி தீவிரமான கொள்கை பிடிப்பு கொண்டவங்களாகவும் மக்கள் மீது காதல் கொண்டவங்களாகவும் இருக்கணும். வெறுமனே மாற்றம் இந்த கட்சி இருந்துச்சுப்பா 50 வருஷம் இருந்துச்சுப்பா அப்படின்னா என்ன மாற்றம்? தனித்து நிற்கிறதுக்கு சீமான் தனித்து நிற்கிறதுக்கு வருவோமே. இந்த நபரே சேர்த்துருக்கணும், ஓட்டு வாங்கியிருக்கணும், உள்ளாட்சியில் கவனம் செலுத்தியிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. ஏன் சீமானால் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண முடியுது, 234 தொகுதியிலையும் மேடை அமைக்க முடியுது, இவங்க போகிற செலவு செய்ய முடியுது, மீட்டிங் போட முடியுது, பிரச்சாரம் பண்ண முடியுது, திங்க முடியுது, தங்க முடியுது, ஜிம் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க முடியுது, சாப்பிட முடியுது, எல்லாம் முடியுது. இல்லை உள்ளாட்சி தேர்தலில் கவனம் செலுத்த முடியாதா? உள்ளாட்சி தேர்தலில் செலவு பண்ணி முகாமிட்டு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற முடியாதா? ஏன் முடியல? இதே 234 தொகுதியிலையும் ஏன் தனித்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது? கட்சி அங்கீகாரம் இருக்க 7லேருந்து 15 எம்எல்ஏ வேணுமா? 15 தொகுதி நிற்போம். முதல்ல 15 எம்எல்ஏ உள்ளே போவோம். அதிகாரம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும், கொஞ்சம் பவர் வரும். சட்டமன்றத்தில் நம்ம போய் நம்ம குரல் ஒலிக்கப்படும். சட்டமன்றத்தில் நம்ம செயல்பாடுகளை பார்த்து அதை முன்னிறுத்தி இன்னும் ஒரு 15 தொகுதி நிற்போம் அப்படின்னு 15 தொகுதியா? ஏன் 70 தொகுதியா? ஏன் 100 தொகுதி நின்று மீதி 134 தொகுதி விட்டுட்டு 100 தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்ல சீமானே? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க துப்பு கிடையாதுல்ல இன்னி வரைக்கும். சீமானே ஜெயிக்க முடியல. ஏன் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது அவங்களால? ஏன் வெறும் 50 தொகுதியில் நிற்க முடியாதா? வெறும் 10 தொகுதியில் நிற்க முடியாதா அவங்களால? ஏன் நிற்கல சீமானு? ஏன் சீமானுக்கு தெரியாதா? இவர் ஆய்வு பண்ணி தான் சொல்லணுமா அவருக்கு? சீமானுக்கு தெரியாதா? சீமானோட நோக்கம் ஜெயிக்கிறதா? வெற்றி பெறதா சீமானோட இலக்கு? பொறுக்கி திங்கிறதா சீமானோட இலக்கு? 234 தொகுதியிலையும் ஓடி உடனடியாக வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஒரே வேட்பாளர்களை அங்கே தொகுதியிலே வேலை செய்கிறவங்களுக்கு வாய்ப்பு தர்றதில்ல? யார் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பாங்களோ, வேட்பாளர்கள் பணம் கொடுக்கறது ஒரு பக்கம், கட்சிகள் எந்த கட்சி யாருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்ய சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர்களை மாற்றி அமைக்கணும், வலுவாக போடணும், பலவீனமாக போடணும், பேசுகிறவங்கள போடணும், பேசாதவங்கள போடணும், வேலை செய்ய சொல்லணும், செய்யாமல் இருக்க சொல்லணும், இப்படின்னு பல திட்டங்கள் சில்லற பையன்கிட்ட இருக்குது. ஒரு தொகுதிக்கு 60 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு 60 தொகுதிக்கு வேலை செஞ்சாப்புல சீமான்னு 2021 தேர்தலில் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லா தொகுதியிலையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சிக்கிட்டையும் வேலை செஞ்சு தொகுதிக்கு ஒவ்வொருத்தருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யறதுக்கு பொட்டி வாங்குறாப்புல சீமான்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஜெயிக்கிற நோக்கம் கொண்டவன் 5 தொகுதியோ 10 தொகுதியோ 50 தொகுதியோ 100 தொகுதியோ இலக்கா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தன்னால் ஒரு எம்எல்ஏ வர்றது அவ்வளோ கஷ்டமா என்ன? 15 வருஷம் கட்சி நடத்துறவனால ஏன் முடியல? ஏன்னா அவனுக்கு அது இலக்கே இல்லை. இவர் இங்கே ஆய்வு பண்ணி நொட்டுறாரு. அவனுக்கு தெரியாதா அது? என்ன துரோகி சீமானுக்கு தெரியாதா அது? நிற்கணும்னா தனியாக நிற்கல, 15 தொகுதி நிற்கலாம்ல, 20 தொகுதி நிற்கலாம்ல, 20 தொகுதியில் மொத்த கட்சியும் இறங்கி செலவு பண்ணி வேலை செஞ்சால் முடியாதா? பணம் கொடுக்க தேவையில்ல, நீ மேடை போடுறது, பேசுறது, தெருவாக போகிறது, பிரச்சாரம் பண்ணுறது, துண்டு சீட்டு கொடுக்கறது, துண்டு பிரச்சாரம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண முடியாதா? வலுவாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியாதா?
ஏன்னா சீமான்கிட்ட உறுதியான நிலைப்பாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, உறுதியான கொள்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யாருமே இன்னைக்கு எதிரி நண்பன் யாருமே கிடையாது சீமானுக்கு. இன்னை வரைக்கும் நேற்று வரைக்கும் திமுக வந்து தெலுங்கர்கள் எது வெளியிலேருந்து வந்தவங்க வந்தேரிகள்னு பேசிட்டு, விஜயலட்சுமி கேஸ் வந்துருச்சுன்னா உடனே ஸ்டாலின் எங்கள் சித்தப்பா பெரியப்பான்னு பேசுவான். ஏன்டா வேற ஒரு மாநிலத்துக்காரன் எப்பறம் அவனுக்கு சித்தப்பாவாக இருக்க முடியும் அப்படின்னு எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த ஜாம்பி மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அறிவு கட்ட பைத்தியம் மாதிரி உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம நேராக வந்து எங்கள் அண்ணன் ஜெயிச்சது எங்களுக்கு வழியை தருதுன்னு நொட்டிடுவானுங்க. இன எதிரியாக ஒருத்தர் இருப்பான் நேற்று வரைக்கும், இவன் மேலே கேஸ் போட்டதுன்னே பங்காளி சண்டையாக மாறும். எப்பறம் பங்காளின்னா ஏறுறா? ஒரே குடும்பத்தை சார்ந்தவன்ல, ஒரே வீட்டில் உள்ளவன்ல, ஒரே ரத்தம் இல்லை. ஒரே ரத்தம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் நீ இத்தனை நாள் அவனுக்கு எதிராக பேசின அரசியல் பரப்புன அவதூறு வன்மம் எல்லாம் பொய். இல்லை நீ இத்தனை நாளாக பேசின வன்மம் எல்லாம் சரின்னா இன்னைக்கு பங்காளிங்கிறது பொய். என்ன நிலைப்பாடு அது? இவனெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனுக்கு வந்து திடீர்னு அண்ணன் தோத்துது எங்களுக்கு வருத்தம்னு கடிதம் எழுதுறானுங்கன்னா என்ன சொல்கிறது? வந்ததுக்கு அப்புறமா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தார். அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பத்திரிகைகளில் எழுதக்கூடிய ஒருவர். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து களத்தில் இறங்கி அதற்கான செய்திகளை சேகரிக்கணும்னு நான் போனால் எனக்கு முதல்ல ஆதரவு கரம் நீட்டுறது யாருன்னா அது நாம் தமிழர் கட்சி நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து ட்வீட் போட்டிருந்தாராம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செய்தி சேகரிக்க செல்கிற மூத்த பத்திரிகையாளராக அவர் செய்தி சேகரிக்க போகும்போதெல்லாம் முதல்ல களத்தில் வந்து உதவி பண்ணுறது இது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் போட்டிருந்தாராம். அதை இவர் படிச்சிட்டாராம். அப்படி கேரளாவிலேருந்து குப்பை கொட்டுறதா இருக்கட்டும், மணல் பிரச்சனையாக இருக்கட்டும், குவாரி பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் களத்தில் நின்று போராடுறவங்க நாம் தமிழர் கட்சி பிடுங்குவாங்க. எங்கே போராடின ஒரு போராட்டத்தை காட்டுங்க பார்ப்போம். மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடின ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை அப்படியே இறங்கினாங்கப்பா, போராட்டத்தில் பின்தொடர்ந்தாங்கப்பா, களத்திலே இருந்தாங்கப்பா, வெற்றியோ தோல்வியோ கண்டாங்கப்பா, சிறைக்கு போனாங்கப்பா, வழக்கு வாங்கினாங்கப்பா. 15 வருஷ வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில் ஒரே ஒரு போராட்டம். கல்குவாரிக்காரங்கிட்ட முன்னாடியே பேரம் பேசுவாங்க. பேரம் படியலைன்னா போய் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு கல்குவாரிக்காரனை சாட்டை துறைமுருகனை வச்சு அசிங்கமாக பேசுவாங்க. நாளைக்கே நாங்கள் உங்களை இது பண்ணிவிடுவோம் அது பண்ணிவிடுவோன்னு. உடனே காலையில் பொட்டி வந்துடும், பொத்திக்கிட்டு போயிடுவானு. மணல் அதே தான். ஒரே ஒரு குவாரியை மூடின, ஒரே ஒரு மணல் லாரியை தடுத்த ஏதாவது ஒரே ஒரு ஆதாரம் சீமான் அழகா இது இந்த ஜாம்பியால் காட்ட முடியுமா? சீமான் பண்ணாங்க அப்படின்னு சீமான் கும்பல் ஒன்று. ஏதாவது ஒரே ஒரு மக்கள் போராட்டத்துக்கு வீதியில் வந்து இறங்கி நின்னாங்க சீமான் ஒன்று. தூய்மை பணியாளர் பிரச்சனை சீமான் போராடினாப்லையா? தாம்பரத்தில் அனகாபுதூர் மக்களோட குடியிருப்புகளை அடித்து நொறுக்கி வீழ்த்தினாங்க. மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக அவங்களோட தோளோடு தோல் நின்றுச்சு. ஒரே நாள் போய் 4 பேர் பொம்பளை கேஸுக்கு ஒட்டுமொத்த கட்சியே வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிற சீமானால் மக்களோட வீடு இடிக்கப்படுறதுக்கு 4 பேர் கூட போய் அதுவும் தீவிரமாக ஒரு வாரத்துக்கு மேலே அது பேசப்பட்டு யாருமே காசு கொடுக்க சீமானுக்கு வரல. அப்போனால அங்கே போய் நான் இங்கே பாரு களத்தில் நின்று போராடிடுவேன்ட்டு களத்துக்கு போய் அரசுக்கு ஒரு ஒரு த்ரெட்டன் கொடுத்து அங்கே போட்டி வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரத்த நாடு பாலியல் வன்கொடுமை, அந்த ஒரு பெண்ணோட வீட்டிலே போய் பெண்ணை இழுத்துட்டு வந்து பெண்ணோட வீட்டுக்கு எதிரிலே வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். பெருசாக செய்தி கூட ஆகலை. மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்காக போய் போராடினாங்க. அந்த செய்தி கூட என்னன்னு சீமானுக்கு தெரியாது. மாஞ்சோலை பிரச்சனை மாச கணக்காக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முழுமையாக சுரண்டி எடுத்துகிட்டு போகிறான். அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கல, இடம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அரசுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வரிவாய் வரணும், எதுவுமே பண்ணல. சீமானுக்கு மாஞ்சோலைனா என்னன்னு கூட தெரியாது. எத்தனையோ நாங்குநேரி உட்பட, வேங்கை வயல் உட்பட, கவினானவ படுகொலை உட்பட எத்தனையோ ஆணவ படுகொலைகள், சாதிய வன்முறைகள், சுடுகாட்டுக்கு பாதை இல்லாதது, வழி இல்லாதது, என்னென்ன பிரச்சனையோ நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனைக்கு சீமான் போய் களத்தில் நின்று போராடினதை, குரல் கொடுத்ததை, ஆர்ப்பாட்டம் பண்ணதை சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை பேசு பொருள் ஆச்சுனாலும் முதல் 1 நாள் 2 நாள் சீமானுக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை, அறிக்கை, பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவுமே வராது. பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும்தான் அவன் பண்ணுறது, எதுவுமே வராது.
யார் காசு கொடுக்குறா, யார் ஆதரித்து பேச சொல்கிறா, எதிர்த்து பேச சொல்கிறா அப்படிங்கிற டீலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 2வது நாள் 3வது நாள் கழித்து தான் வந்து அதுக்கு நிலைப்பாடை பத்திரிகையாளர்கள்ட்ட குடிச்சிட்டு வந்து போகிற போக்கில் ஏதாவது உளட்டு போகும். இப்படியான நபர் வந்து இவர் மக்கள் களத்தில் உறுதியாக நின்று போராடி நொட்டிட்டாராம். அதை இவர் பார்த்துட்டாராம். என்னங்கடா இது, இதை ஒரு மூத்திர பத்திரிகையாளர் வந்து சொல்லிட்டாராம். என்ன பித்தலாட்டம் இது? மனோஜெல்லாம் இந்த பதிவை பார்த்தா கொந்தளிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவரை தொடர்ச்சியாக அவங்களோட செயல்பாடுகளை கவனிக்கணும், அவங்க மேடை பேச்சுக்களை கவனிக்கணும். நீங்கள் ஒருத்தர் தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த ஒருத்தரையாவது தொடர்ந்து பின்தொடரணும். அவங்க பேச்சுக்களில் ஆதரவோ எதிர்ப்போ இருந்தால் பார்க்கணும், முரண்பட்டு இருந்தால் முரண்படணும். அதை விட்டுட்டு ஏதாவது சிலர்லாம் கேள்விப்படுறோம், சீமானை ஏன் ஆதரிக்கிற, சீமானுக்கு ஏன் ஓட்டு போடுறேனே தெரியாது, ஏன்டா ஓட்டு போட்ட அப்படின்னா சில தோழர்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அவர் விவசாயம்னு சொல்லிட்டாரு அதனால் ஓட்டு போட்டோம், அவர் விவசாயிகளுக்காக பேசுகிறார் அதனால் ஓட்டு போட்டோம். விவசாயிகளுக்காக பேசுகிற என்னைக்காவது ஒரு நாள் போய் விவசாயம் பார்த்துருக்கானா சீமான்? விவசாயம்னா என்னன்னு தெரியுமா சீமானுக்கு? நாடார் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஜாதி கூட்டமைப்பில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தான் ஜாதியை சேர்ந்தவங்கிறதுக்காக மட்டுமே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகலேருந்து வந்து ஒரு தாய்மாமன் சீர் கொண்டு வராரு. அவர் தாய்மாமன் சீர். HCLோட ஃபவுண்டரோட மகள் வந்து ரோஷினி நாடார்னு நினைக்கிறேன். ரோஷினி நாடார் ஜாதி பேரை போட்டுக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறா பாருங்க. என்ன காரணம் பிடுங்குறாங்க? இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதையுமே கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. தேர்தல் நேரத்தில் வந்து வியூஸ்க்காக இவர் நோட்டிட்டு போயிடுவீங்க. இங்கே களத்தில் இப்போ நாயப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க, போராடிக்கிட்டு இருக்கவங்க, மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு இருக்கவங்க, தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் அரசியலில் உரையாடிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜாம்பி சொல்கிறாப்புல, திராவிட சித்தாந்தத்திற்கான முகமாக மட்டும் பெரியார் இல்லை, சமூக நீதிக்கான முகமாகவும் பெரியார் இருக்கிறார். பெரியாரை வந்து திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய சித்தாந்தத்துக்கான ஒரு முகமாக அவங்க வந்து காட்டிக்கிறாங்க. ஆனால் திராவிட சித்தாந்தத்திற்கான அடையாளமாக மட்டும் பெரியார் இல்லை, சமூக நீதிக்கான முகமாக இருக்கிறவர் பெரியார். என்னடா இது, இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சே. கடவுள் மறுப்புக்காக மட்டும் பெரியார் இல்லை, சமூக நீதிக்காகவும் பெரியார் இருக்கார் அப்படின்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா கடவுள் மறுப்பை ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் சமூக நீதி, நீ கடவுளை வணங்கிட்டு கூட கரும போய் தொலை, சமூக நீதி பர்ஸ்பெக்டிவ்லாவது மனிதநேயத்திலேயாவது பெரியாரை பின்பற்று, உரிமை சார்ந்த விஷயத்துக்காவது பெரியாரை பின்பற்று, பெண் உரிமை சார்ந்த விஷயத்துக்காவது பெரியாரை பின்பற்றுன்னு சொல்லலாம். திராவிட சித்தாந்தத்திற்கு மட்டும் பெரியார் இல்லை, சமூக நீதிக்கும் பெரியார்னா என்ன இது? என்ன 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 சொல்ல வரீங்க? அதாவது திமுக பெரியாரை தங்களோட கொள்கை தலைவராக காட்டிக்குதான், அது முகமாக காட்டிக்குதான். ஆனால் சீமான் வந்து அதை எதிர்த்து இது பண்ணிட்டானா? சீமான் வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி இல்லை, ஆனால் பெரியார் எதிர்த்ததால அவருக்கு அது ஒரு விஷயமாக மாறிடுச்சான், எதிராக மாறிடுச்சான். நாம் தமிழர் கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்கார். ஆனால் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுத்ததுங்கிறது அவருக்கே எதிரான ஒரு விஷயமா அது மாறிடுச்சு. இந்த ஒரு காமெடி வருமே, சக்தி இவனை லவ் பண்ணல, இவன் தான் சக்தியை லவ் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஜோக் வருமே, அந்த மாதிரி இருக்குது. பெரியார் திராவிடத்துக்கு சித்தாந்தத்துக்கான அடையாளம் இல்லை, சமூக நீதி. திராவிடங்கிற சித்தாந்தத்தை என்ன பேசுகிறோம் அதில்? திராவிடங்கிற சித்தாந்தத்தில் என்ன பேசுகிறோம்? சமூக நீதி தானே பேசுகிறோம், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்தை தானே பேசுகிறோம், பெண் விடுதலையை தானே பேசுகிறோம், பெண் உரிமையை தானே பேசுகிறோம், சமத்துவ வாழ்க்கை வேணும்னு தானே பேசுகிறோம், எவனும் யாருக்கும் ஆண்ட அடிமை கிடையாதுன்னு தானே பேசுகிறோம். என்னடா நிலைப்பாடு இது உங்களுக்கெல்லாம்? என்ன இது? சீமானோட ஒட்டுமொத்த அரசியலே நம்ம இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம எதையும் சாதாரணமாக கடந்து போக முடியல. ஏன்னா ரொம்ப இயல்பாக மக்களை வந்து திசை மாற்றிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியான நபர்கள். வந்து அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட ரசிகத்தன்மையை ஒரு வெகுவான இளைஞர்கள் கூட்டத்துக்கிட்ட வந்து திணிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப இயல்பாக. பெரியார்னு இந்த நபர் வந்து பெரியார் எதிர்த்திருக்கக்கூடாதுன்னு இந்த பதிவில் வந்து சீமானுக்கு ஆய்வு பண்ணி சொல்கிறதா பேசுகிறாப்புல. ஆனால் அந்த பதிவுக்கு கீழே அத்தனை பேரும் வந்து ஆமாம், நீங்கள் எங்கள் அண்ணன் மேலே சொல்கிற விமர்சனம் சரி, நாங்கள் சரி பண்ணணும், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு ஜாம்பிகள்லாம் வந்து பேசிட்டு கூடவே என்ன சொல்கிறான், பல பேர் வந்து ஆனாலும் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம், பெரியாருக்கு எதிராக தான் நிற்போம், பெரியார் நிலைப்பாட்டில் கரெக்டு தான் அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்குறிங்க, இவனுக்கு தான் தற்குறிங்க, விஜய் பின்னாடி இருக்கிறவங்க கூட இல்லை, இவனுக்கு தான். இந்த மாதிரியான வீடியோக்களில் வந்து இந்துத்துவ கும்பல், RSS பார்ப்பனிய ஊடுருவல் கும்பல் வந்து தொடர்ச்சியாக
அந்த கூட்டம் வந்து ஒரு மனநிலை மாறிடக்கூடாதுன்னு அவனுக்கு வேணும்னே வந்து பார்ப்பனிய கைக்கூலிகள் வந்து கமெண்ட் போடுவானுங்க. இவன் வந்து என்னடா இது சீமானையும் உயர்த்தி பேசுகிறான், பெரியாரையும் உயர்த்தி பேசுகிறான், அந்த ஆடியன்ஸு நாம் தமிழர் கட்சிக்காரன் அந்த மனநிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறோம் ப்ரோ, ஆனால் பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் போட்டு போயிடுறான். அப்படி திட்டமிட்டு கமெண்ட்டுகள் போடப்படும். அதை இவங்க அந்த 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 மாப் மென்டாலிட்டியில் அதை குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணி சிலர் இயல்பாகவும் அதே மாதிரி பெரியாருக்கு எதாவது கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ப்ரோ, ஜாம்பி ப்ரோ, ஜாம்பி போகன் ப்ரோ, பேசி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ, அப்படி தான் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அரசியல் அப்படின்னா, அரசியல் பதிவு அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை எதிராக நிப்பாட்டி இன்னொரு சித்தாந்தத்துக்கு ஆதரவான தெளிவான ஒரு வழியை காட்டணும், வழிமுறையை காட்டணும், தலைவனை காட்டணும். அதுக்கான ஒரு சின்ன அடிப்படை தகுதி கூட அற்ற நபர் தான் இந்த குடிகாரன் இனத்துரோகி சீமான். அதை முதல்ல ஜாம்பி ப்ரோ, அரசியல் வரலாறு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராங்கல்ல உங்கள் நண்பர்கள், கூட கொஞ்சம் அரசியல் அறிவையும் ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுங்கள். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வாசிப்பில் ஈடுபட்டிருந்தீங்கனாலே உங்களை அது வேற ஒரு நபராக மாற்றிருக்கும். தெளிவான சமூக நீதி பார்வையில் உங்களை நகர்த்திருக்கும். சீமான் தான் இயற்கைக்கான அரசியல் பேசுகிறாரு, அது மக்கள்கிட்ட பெருசாக அது போய் சேரலை, மாடுகளுக்கான மலைக்கான நதிக்கான மாநாடு போடுறாரு, அந்த கிறுக்கங்கிட்ட பேசுகிறதுக்கான அரசியல் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் அம்பலப்பட்டு போயிட்டான். நம்ம இப்போ சொன்னல விவசாயின்னு பேசுகிறதுக்காக ஓட்ட போடுறான் அப்படின்னு. சீமானே தன்னோட பேச்சு எடுபட்டதாக நினைக்கிற இடம் வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறது. அதனால தான் அந்த விவசாய மைக்கு சின்னங்கிற ரொம்ப பேசு பொருளாக ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னம் கிடைச்சப்போ கூட சீமான் வந்து வருத்தப்பட்டு அந்த சாங்கெலாம் போய் சர்ச்சையெல்லாம் ஆச்சுல்ல, ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு ரொம்ப பதட்டமாகி கடுப்பாகி வெறுப்பில் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சீமானுக்கே தெரியும் சீமானுக்கிட்ட இருந்து ஒர்க் அவுட் ஆனது அந்த விவசாயம் பற்றி நம்ம பேசுனது தான் அப்படின்னு. அப்போ அந்த விவசாய சின்னத்தை விட்டுறக்கூடாது. சீமான் கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, அரசியல் எல்லா தளத்துலேயும் அம்பலப்பட்டு போய் பாப்பான் வீட்டு கடப்பாறையை தூக்கிட்டு வந்து குத்திக்கிட்டு இருக்கான். பாப்பாங்கிட்ட எச்ச பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட விலை போயிட்டான். அண்ணாமலை காலில் விழுந்துட்டான். எல்லாமே நடந்துருச்சு. பெரியாரியத்தை எதிர்த்தாச்சு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்பட்டாச்சு, தமிழ் தேசியத்துக்கு நேரடி எதிரிகள்கிட்ட போய் சரணடைஞ்சாச்சு. அது போக தேர்தல் களத்தில் திமுக அதிமுகன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் பொறுக்கி தின்னுட்டு அவங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேங்கிற நிலைப்பாட்டுக்கும் வந்தாச்சு. வேறு செய்ய அரசியலே இல்லை. அதனால் போய் நான் மாடுகிட்ட பேசுகிறேன், மரங்கிட்ட பேசுகிறேன், நதிக்கிட்ட பேசுகிறேன்னு போயிட்டான் கிறுக்க பையன். இயங்கிக்கிட்டு ஏதாவது நம்மளை பேசிக்கிட்டே இருக்கணும். சோசியல் மீடியாவில் சீமானை பற்றி பேசலைன்னா சீமானுக்கு ஜுரம் வந்துடும், தண்ணியை போட்டு உளர ஆரம்பிச்சிடுவான். அதுக்காக எடுத்த நடவடிக்கை இது. என்னமோ இவர் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறாராம், இவர் அரசியல் பண்ணுறாராம். வாட் ப்ரோ, ஜாம்பி போகன் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. இன்னும் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகணும், நிறைய பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. உள்ளாட்சியில் பலத்தை நிரூபிக்கலான்னு சொன்னது நிறைய இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று விஜய்னு அவர் தெளிவாக காயின் நகர்த்தினார். விஜயோட கூட்டணி வச்சுருக்கணும், நம்ம பேசியாச்சு. சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க முன்னாடி, இப்போ இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்படி நிறைய ரொம்ப நேரம் பேசிட்டோம். இருந்தாலும் இன்னமும் நம்ம பதில் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி உரைக்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஜாம்பி போகன் ப்ரோக்கு யாராவது இதை ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சமாச்சும் திருந்துட்டோம், கொஞ்சமாச்சும் இத்தனை வருஷம் நீங்கள் தகவல் சேகரிச்சிங்க, வாசிச்சிங்க, படிச்சிருப்பீங்க அப்படின்னு இருந்தால் தற்குறியாகவே இருந்திருக்கீங்களே ஜாம்பி ப்ரோ. யாராவது எடுத்து கொடுத்ததை பேசி மட்டுமே பொழப்பு ஓட்டிடலான்னு இருந்திருக்கீங்களே, எதை பற்றின அறிவையும் சேகரிச்சிக்காமல் இருந்திருக்கீங்களே. இனிமேலாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ஜாம்பி ப்ரோ, ஜாம்பி போகன் ப்ரோ. சீமான் வந்து நீங்கள் ரசிக்க குஞ்சா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரசிக்க குஞ்சா பிக்யூபர்ஸ்னு மாற்றிக்கிறீங்க. அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. மொத்தத்தில் இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். தொடர்ந்து நம்ம ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிராக இயங்குகிறோம், நமக்கு எதிரான சித்தாந்தம் அது அப்படிங்கிறது சித்தாந்த தெளிவெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைப்பா அவர் நல்லவர்ப்பா வல்லவர்ப்பா, நம்ம மாற்றுக்கருத்தில் இருக்கட்டும், அவரை நம்ம எதிராக நிப்பாட்ட விரும்பலை. நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வியூஸுக்காக, வைரல் கண்டென்ட்டுக்காக, பார்ட் டைமுக்கு, எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இந்த அரசியல் பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவங்களோட அரசியல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் புறம் தள்ளுங்க. அவங்கெல்லாம் தொடர்ந்து அரசியல் பேச திராணியற்றவர்கள், துணிச்சலற்றவர்கள், சுயநலவாதிகள்.
எல்லாரையும் நம்ம பொதுவாக சொல்ல வரல. இது மாதிரியான சில நபர்கள், துணிச்சலற்றவர்கள், அவங்களுக்கு எல்லாரும் தங்க சேனலை வந்து பார்த்துரணும். அதனால் நான் அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து தன்னை வந்து ஒரு டியூன் பண்ணிக்க விரும்பல ஆடியன்ஸை. ஆனால் நான் யாருக்கு ரசிக்க குஞ்சுன்னு சொல்லிப்பேன், யாருக்கு ஓட்டு போடணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடியவங்க. இவங்கள மாதிரியான நபர்கள் அத்தனை பேர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருங்க. இவர்களோட அரசியல் கருத்துக்களை புறந்தள்ளுங்க. அரசியலை நீங்கள் உங்கள் புரிதல் வழியா இல்லை தொடர்ந்து அரசியல் பேசுகிறவங்க கிட்டேருந்து கருத்துக்களை எடுத்துக்குங்க, கருத்துக்களோட முரண்படுங்க, கேள்விகளை எழுப்புங்க. இந்த மாதிரியான நபர்கள் கிட்டேருந்து அரசியல் கருத்துக்களை உள்வாங்கிக்காதீங்க. அவங்க அன்பு கடிதம் எழுதினாலும் சரி, ஜாம்பி கடிதம் எழுதினாலும் சரி, சங்கி கடிதம் எழுதினாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க வேண்டியது அறிவு கடிதம் தான். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.